வேட்டையாட வேணும் என்று வேட்டையாட வேணும் என்று வேட்டைக்காரர் கூட போறார். நம்பி வேட்டைக்காரர் பின்னா வேட்டை பார்க்க போறான். வேட்டை பார்க்க போகும்போது வேட்டைக்காரன் கூடுதானே எடா எடா சின்ன தம்பி என் வார்த்தை சொல்ல கேடு வேட்டைக்கு நீ வந்தையானா வேட்டை நாய் வேணும் மேடா ஐயாவே சின்ன தம்பி நாய் கொண்டு வந்தையானா 4 பங்க கூடு உண்டு ஈட்டி கொண்டு வந்தையானா 7 பங்க அதிகம் உண்டு குத்து கம்பு கொண்டு வந்தா மகனே சின்ன தம்பி கூட ஒரு பங்கு உண்டு. இல்லாம வேட்டைக்கு வர வேண்டாம் இப்படி வேட்டைக்காரன் சொன்னவோ ஆனழகன் சின்ன தம்பி அப்பாவிடம் ஓடி வாரா. அப்பாவே அப்பாவே இன்றைக்கு உன் மகன்தான் வேட்டையாடும் வேட்டைக்காரன் நான் குட்டி தான் பிடித்த வேட்டையாடும் இடமங்களம் போனே அப்பா மகனே சின்ன தம்பி வேட்டை நாய் இல்லாமல் வேட்டைக்கு வர வேண்டாம் வேட்டைக்காரன் சொன்னானே அவன் சின்ன நம்பி வேட்டையாட போறான் அப்பா வேட்டை நாய் வேடம் சின்ன நம்பி சொன்ன முத்தி வீரனானவன் வேட்டை நாய் பிடிப்பதற்கு அப்பா நான் குளம்பு விட்டு திருநெல்வேலி டவுனை விட்டு கயத்தாறு பாதையாக தேவர் குளம் கடறுவாரா எங்க சங்கரங்கோயில் தாலுகா திருவெங்கோடம் பக்கத்தில மைப்பார சுப்பி பார மாட வண்ணார் வீட்டில வேட்டைக்கு சிறந்த நாய் அடடே குட்டி போட்டு வளர்க்குதையா குட்டி போட்ட நாய் அதுதான் வேத்தால கண்டுடுத அந்த மாடவண்ண வளர்த்த நாய் அரைநையில் கொலைக்குதையா கேட்ட தாண்டுவானா கேட்ட தாண்டுதான நான் குட்டிய பிடிக்கான களவாடி கண்ணத்தான் கட்டுவானா அந்த திருவெங்கோடம் ஊரை விட்டு அந்த சங்கரங்கோயில் தலை கடந்து அந்த நாங்குநேரி தாலுகா வேப்ப நான் குளமுவாரா அந்த மகனிடத்தில் காட்டுவானா அந்த நாயரண்ட வாங்குவாரோ அந்த பிள்ளைக்கு பிள்ளையாக வளர்த்தான் சின்ன தம்பி வளர்த்த காலம் முடியுதையா வேட்டைக்கு போனும் என்று கட்டழகன் சின்ன தம்பி என் வேட்டை நாய கைப்பிடிச்ச காட்சி நாயும் பூச்சி நாயோ கைப்பிடித்தான் சின்ன தம்பி
பனகுடி மலையிலதான் பனகுடி மலையிலதான் பண்ணி வெட்ட ஆடுதான் முடிச்சு விட்டு வடங்குடி மலைக்குத்தான் வடங்குடி மலைக்குத்தானே அடடே உடம்பு வேட்ட ஆடவா உடம்பு வேட்ட கட்டழகன் சின்ன தம்பி உடம்பு வேட்ட ஆடிட்டானே குடி மலையிலதான் குடி மலையிலதான் கரடி வேட்ட ஆடுதான் கரடி வேட்ட ஆடுதான் ஒரே நாளே ஒரே இரவாக ஆமா ஆனழகன் சின்ன தம்பி பனகுடி மலையிலே பண்ணி வேட்ட ஆடுதார் வடங்குடி மலையிலே உடம்பு வேட்ட ஆடுதாரு களக்குடி மலையில ஆமா களக்காட்டு மலையிலே கரடி வேட்ட ஆமா ஆமா ஒரே இரவில இத்தனை உருவத்தையும் ஒரே நாளையில புடிச்சிட்டான் ஆமா ஒரே நாளையில ஒரே இரவுல பண்ணிதான் உடம்புதான் கரடிதான் இதை கொண்டு வந்தான் ஆனழகன் சின்ன தம்பி அக்காட்ட சொல்லதான் அக்கா நான் பண்ணிக்கறி நம்ம குளத்துல சாப்பிடல கிடையாது கிடையாது நான் உடம்பு கறி தின்ன தெரியாது அதை விட கரடி கறி அதனால அக்கா அக்கா உன் கைனால எங்களுக்கு சமைச்சுதான்னு சின்ன தம்பி சொல்லவா உடனே உடம்பு ஒரு பக்கம்தான் பண்ணி ஒரு பக்கம்தான் கரடி ஒரு பக்கம்தான் ஒரே சட்டியில எல்லாத்தையும் ஒன்னா போட்டு சுண்டை வச்சு கறி சாப்பிட்டா வருவல் வருவல் சாம்பார் எப்படி ஆனழகன் வேட்டையாடும் கறிகள் எல்லாம் சாப்பிட்டான் அப்படி சின்ன தம்பி ராஜ வளர்ச்சியாக வாரான் அப்படி ராஜ வளர்ச்சியா வந்தான் பையனை பார்த்தா ஆணுக்கு ஆனழகா அம்பல சிலையழகன் கட்டழகன் பட்டழகன் கண்ணாடி மூக்கழகனாக நாளுக்கு நாள் உருண்டு திரண்டு ஒரு சொட்டு நெய்ய மேல ஊத்தினா 9 சொட்டு அப்பேற்பட்ட அலங்காரமும் அமிர்தமும் பொருந்தினார் அப்பேற்பட்ட அழகுல இருக்கவன தாயின் தந்தையும் கூப்பிட்டு எப்பா ஏ சின்ன தம்பி எப்பா இதுக்கு முன்னால நீ சின்ன பையன்டா அதனால நீ நம்ம வயசு வந்தாச்சு வயசுக்கா பையன் 16 வயசு வந்தாலே பையன் பெரிய அதனால வாலிப வயசு முடிஞ்சு இப்ப குடும்ப வாழ்க்கை வயசு வந்தாச்சு அரும்பு மீசா குறும்பு பார்வை திருட்டு மொழி வந்தாச்சு அப்படியா அதனால ஏ மகனே என்ன அம்மா என்ன அப்பா அப்பா சொல்றதை தலைமையில் சொல்ல கேட்க தாய் சொல்ல கட்டாதே தந்தை சொல்ல உனக்கு உயர்ந்த மந்திரம் வேதம் அப்படியா அதனால மகனே நீ வீட்டை வெட்டி எங்கேயும் நீ அழகேசனா வெளியே போயிடக்கூடாது அப்படின்னு வெளியே போனா பாம்பு கண்ணு சக்கலாத்தி வெளியே போகாம வீட்டுக்குள்ளே இருக்கணுமாப்பா ரெட்டின் பாம்பு சின்ன தம்பி மச்சா முறை செப்புவாழ
கண்ணும் பட்டா எப்பாகத்தை வந்து சேருமேடா அதனால மகனே சின்ன தம்பி நீ வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது கூடாதப்பா பல பேரு கண்ணும் பட்டால் பாகம் வந்து சேருண்டா சேரும் மகனே அதனால் மூத்த மகளான ஐயா நாளை கூப்பிட்டு புத்திமதிகள் எல்லாம் சொன்ன போது நான் தம்பியை நீ வீட்டை விட்டு வெளியே விட மாட்டேன் என்றால் ஐயா நாள் சொன்ன போது அந்த முத்து வீரனும் போலுடையாளா பலகுடி ஊருக்குத்தான் செருப்பு விற்பதற்கு பாலுவடம் கொடுப்பதற்கு விருந்து பலகுடி சந்தைக்குத்தான் தேவி வருவாரா சேர்த்து வைக்கணும் என்ற முத்த வீரன் போலுடைய ஆளு ஆமா பனகுடி சந்தைக்கு வந்து செருப்பு வாழு வளங்களை எல்லாம் கொண்டு வந்து விற்கார்கள் வியாபாரம் பண்ணுதார்கள் சொன்னமில்ல ஐயா ஆமா யார் சொன்னா நேரத்தில் வாங்கி தருவாவில்லா பூந்தி காரச்சாவி இனிப்புச்சாவி வாங்கி தருவாவில எப்படி அனழக சின்ன தம்பி தன் அப்பாவையும் அம்மாளையும் பார்க்க வேண்டும் என்று அக்கால் ஐயா நட்ட சொல்லாம என் அனழகன் சின்ன தம்பியானவ அந்த வேப்பன அங்குளமே விட்டு பனகுடி சந்தைக்கு தம்பி கேட்டு முன்ன வாரானே அந்த கேட்டு முன்னாலே முத்திரைய படிக்கானே புதமைய தெரியுதானே பனகுடி சந்தை கேட்டுக்கு முன்னாலே எழுதிருக்கு முத்திரை என்ன தெரியுமா என்ன பனகுடி ஊரிலே தாத்தலதார் மாணிக்கம் பிள்ளை அவர் வளர்த்த குதிரை ஒரு பன உயரமாக இருக்கிறது அந்த தாத்தலதார் மாணிக்கம் பிள்ளை வளர்த்த குதிரைய ஆமையோ அடக்குகிற வீரனுக்கு 1000 சம்பளமோ 5000 வெகுமதியோ பனகுடி சந்தை கேட்டில் குதிரைய கண்டான அழகன் சின்ன தம்பி அழகன் சின்ன தம்பி சந்தை கேட்டு முன்னாலே பேரில் இருக்கும் முத்திரைய தாத்தல்தார் மாணிக்கம் பிள்ளை அதுவும் நம்ம லிட்டர்ட் ஆயிருக்காரு அவன் பணி நிறைந்து வயது நிறையவும் லிட்டர்ட் ஆனார் தாத்தல்தார் மாணிக்கம் பிள்ளை அப்பேற்பட்ட அவர் வளர்த்த குதிரையை அடக்கு வீரன் யாரு என்று தெரியணும் என்று சண்டை கேட்டு முன்னாலே எழுதியிருக்கும் முத்திரையை பார்த்த எங்க சின்ன தம்பி ஆமா அப்பாவை மறந்தான ஆத்தாளையும் மறந்த சின்ன தம்பி தாத்தல்தார் மாணிக்கம் பிள்ளை வீட்டுக்கு ஓடியாராம் ஓடி வந்த சின்ன தம்பி கேட்ட துறக்க அங்க வாட்ச்மேனு பையனை பார்த்து வெளியே தள்ளுதா ஆமா அறிமுகம் தெரியாத பிள்ளை இல்லவா என்று கேட்டடியில் வாட்ச்மேனு வெளியே தள்ளுதான் அப்பந்தான் என் ஆனழகன் சின்ன தம்பி விவரமா சொன்னான் ஆமா அதுக்கு மதிப்பு தான் ஆமா அழுக்கு வேட்டி முடிச்சு போனா வெளியே போங்க அப்ப படிச்சவருக்கு ஒரு மதிப்பு படியாதவருக்கு ஒரு மதிப்பா கல்வி கண் போன்றது காலம் பொன் போன்றது ஆமா எண்ணும் எழுத்தும் கண்ணனத்தக என்று தெய்வ புலவர் திருவள்ளுவர் இருக்கிறார் அதனால்
முதல் தேவையே கல்வி அறிவு கல்வி அறிவு. யார் சொன்னா? தெய்வ புலவர் திருவள்ளுவர் பெருமான் சொல்லியிருக்கிறார். என்கிட்ட அண்ணா வீட்டையும் சொல்லவே இல்ல. யாவனா இது தாசில்தார் வீடு. அந்நியர் யாரும் உள்ள வரக்கூடாது. ஆமா, அதனால் லிட்டேடான தாசில்தார் வீட்டுக்கு அந்த லிட்டேடான வேற அங்க ஆபீஸ்ல வேலை பார்க்கறதா வரலாம் போகலாம். அதிகாரிகள் தான் உள்ள வரலாம் போகலாம். மற்ற பேர் யாரும் நம்ம வீட்டுக்கு பார்க்க கூடாது. அந்நியர்களுக்கு அனுமதி இருந்தால் மட்டுமே அங்கே உண்டு அனுமதி உண்டு என்று ஐயா காட்டுல நிக்க வாட்ச்மேன் சொல்லவா? எங்க ஆனழகன் சின்ன தம்பி மரத்தில பிடிப்பானா வீட்டுக்கு தான் பாயுவானா. வீட்டுக்குள்ள ஆலமரம் கொடி பிடிச்சு பாஞ்சான் வாட்ச்மேன் போய் தாசில்தார போய் கூப்பிடுதாரு. ஐயா வணக்கம் யாரோ ஒரு பிள்ளை வந்து பையன் வந்து நிக்க ஐயா. பையன் வயசுல சிறுவன் என்று வாட்ச்மேன் சொன்ன போது தாசில்தார் மாணிக்கம் இல்ல அரமனையில இருந்தவர் ஆமா வீட்டு திண்ணைக்கு வந்தார். பையனுடைய அழக பார்த்தார். ஏய் நீ யாருடா? நீ எவரப்பா? உங்க பேர் என்னடா? வீரண்ணப்பா. அப்பா பேர் என்ன? அம்மா பேர் என்ன? என்னப்பா? தாசில்தார் மாணிக்கம் இல்ல கேட்கவா விசாரிக்கவும் ஒரு பேரை சொல்லதுக்கு நேரம் இல்ல காலம் இல்ல. கிடையாது. அவன் நீங்க எழுதி போட்டிருக்கதோ அடங்காத குதிரையை அடக்கு வீரம்னு சொல்லிருக்கல. அதனால அந்த அடங்காத குதிரையை நாம் பார்க்கணும் என்று தாசில்தார் முன்னாலே சொன்னான். அழகு மகன் சின்ன தம்பி உடனே சொன்னார் தாசில்தார், அப்பா உனக்கு குதிரையை அடக்கிறதுக்கு தகுதி இல்லையா, வயது இல்லையா, திறமை இல்லையா, வீரமில்லாத சின்ன பையனா இருந்தது என் குதிரையை அடக்க முடியாது. அப்படி நீ திமிரிய அடக்க நினைச்சா கரணமான மரணமாயி போவியடா. அதனால வீட்டுக்கு போடான்னு சொன்னார். அப்பன் சின்ன தம்பி தலையில அடிக்கல. ஆமா, எழுதி போட்ட பிரகாரம் குதிரையை அவுத்து விடுங்க. அந்த குதிரையை அடக்கலையா இல்லன்னு பாருங்கள் என்று சின்ன தம்பியானவன் தாசில்தார் இடத்தில் சொல்லவா கொட்டாரத்தில் நிற்கும் குதிரையை போய் பார்க்க எங்க சின்ன தம்பிய கண்ட குதிரை உடம்ப வளைக்கி தலைய குனியுது. அப்ப சின்ன தம்பி வளர்த்த குதிரையானத நம்ம இடும்பு பண்ணுனா இடுப்ப நொறிப்பான், நம்ம குறும்பு பண்ணுனா குறுக்கெலும்ப ஒடிப்பான் என்று சின்ன தம்பியை பார்த்த குதிரை மண்டி போட்டு ஆமா புலியா பதுங்கி பூனையா பதியுது. அப்பேற்பட்ட சின்ன தம்பி குதிரையை அடக்குதேன் என்று சொன்ன போது அந்த குதிரையை வளர்த்த மகன் குதிரையை அவித்து விட்டான். அந்த கேட்டடியை தாண்டுகிறது. குதிரை கேட்டடியை தாண்டி பாஞ்சு வரும்போது ஏ ஆனழகன் சின்ன தம்பி மர வெளிப்படி ஆகாயமா வந்தது. குதிரை மேல பாயுவானா, குதிரையில் பாய்ந்து கொண்டு காலத்தை பிடிச்சு கொண்டு கொடி ஊருக்குள்ள குதிரையில ஆகாயமா சின்ன தம்பி ஆமா ஆகாயத்துல வாரான். ஆகாயத்துல தரைக்கும் பூமி ஆகாயத்துக்கும் தாவம் இல்லாம ஆமா அப்படியே கடுவாளத்துல டங்கு டங்குன்னு அப்படி பாஞ்சு வாரான். அப்படி வனக்குடி சந்தைக்குள்ள வியாபாரம் வித்த உள்ளான். சந்தையை விட்டு தெரு வாசல்ல வந்து நின்று வேடிக்கை பார்க்க இவளும் தோல் வித்தவோ செருப்பு வித்தவோ வடை வித்தவோ இவளும் கூட்டத்தோட கூட்டமா முத்து வீரனும் போலுடைய ஆளும் கூட்டத்தை விலக்கிட்டு ரோட்டு முன்னால நின்று வந்து பார்க்க எங்க சின்ன தம்பியினுடைய திருமுகம் தெரியாத அளவுக்கு குதிரை போற வேகமோ வேகம் கருந்தோளும் செந்தோளும் புழுதிய கிளப்பிக்கிட்டு ஆமா ஆளு உருவம் தெரியாத அளவுக்கு தூளா பறக்கு. இந்த புத்து வீரன் பூலால நினைக்காக யாரு வெத்த திருமகனோ இந்த அடங்காத குதிரையில ஆகாயம்மா பாராத குதிரையில
வச்சு பிறக்கணுமே தடமாடி விழுந்தவினா தாயாருக்கு பிள்ளை இல்ல தட்டு வச்சு பிறக்கணுமே திரண்டு விழுந்தானாலே சில்லு சில்லா நொறுங்கிருவான் அடையாளம் தெரியாத போலுடையா அவன் யாரு வச்ச திருமகனா அடங்காத குதிரையில ஆகாயம்மா போறானே போற புள்ள கருமாறி விழுந்தாமின்னா ஆமா குதிச்சு விழுந்தாமின்னா இவன் கூட வச்சுலா பிறண்டு விழுந்தாமின்னா இந்த பிள்ளைய பொட்டி வச்சுலா அப்பம் பெத்தவன் கண்டானா பெருமூச்ச விட்டுருவாளே அப்படின்னு அவ புள்ளதான் அந்த குதிரையில போறான் அப்பம் போலுடையா மனம் கடந்து பதறுது ஆனழகன் சின்ன தம்பி அடங்காத குதிரையில ஆகாயமா பறக்கான் செல்லுவண்டு போச்சு ஊக்குருவி எப்படி இறையுமோ இறஞ்சி போமோ அப்பேற்பட்ட இறைச்சலாக பாஞ்சு போய்கிட்டு இருக்கான் இங்க ஐயாவும் ஆத்தாலும் கைய நெரிச்சு தன் நெஞ்சில அடிக்காவோ மார்வோடு மார்வா அடிக்காவா அடுத்தவருக்கு ஒரு கஷ்டம் வந்தாலும் அது தன்னுடைய கஷ்டமா நினைச்சு அந்த கஷ்டத்துக்கு உதவணும் கடவுளையும் நினைவுதான் அப்ப ஆனடக்க சின்ன தம்பி அந்த பனகுடி ஊரை ஆளு வளைய வந்தா குதிரை வேக நிக்க மாட்டேங்கு பறந்து வார குதிரைய எங்க ஆனழகன் சின்ன தம்பியானவன் ஏ மொன்னையா மொரிக்கான குளத்தை கம்மாயில குதிரைய தாச்சான தாக்கிக்கிற குதிரைக்குத்தான் கொட்டமர தள்ளுவதையா கொட்டமர தள்ளும் போது அடங்காத குதிரையத்தான் அடக்கி முடித்தான் அரமனையில் குதிரைய நிறுத்துவான் அடக்கிய குதிரையை தாத்தல்தார் வீட்டிலே நிறுத்தினான் சின்ன தம்பி தாத்தல்தார் மாணிக்கம் பிள்ளை பாலகன் அழகை பார்த்து கொண்டோ எப்பா ஏ வீரா ஏப்பா ஏ கட்டாரி பாண்டியா என் குதிரையை அடக்கிருக்கியடா நீ எந்த ஊரு பாப்பா உங்க அப்பா பேரு என்ன அம்மா பேரு என்ன எங்க தாச்சலார் மாணிக்கம் பிள்ளை கேட்கவும் அப்பந்தான் என் சின்ன தம்பின்னு சொல்லதான் நிலைமைய ஐயா நான் பிறந்தது பக்கத்து ஒரு வேப்பனாங்குளம் எங்க அம்மா பேரோ போலுடையா எங்க அப்பன் பேரோ முத்து வீரன் நான் அவங்க பிள்ளைதான் என் பேருதான் சின்ன தம்பி அப்படின்னு பேர் ராமத்தை சொன்னாமல்ல தாத்தல்தார் மாணிக்கம் பிள்ளை மனம் கடந்து பதறுது எப்பா நீ முத்துவீர மகனாடா நீ போலுடைய மகனாப்பா அட பாயும் அவனே முன்னக்குட்டியே இன்னார் புள்ளன்னு சொல்லப்படாதா
உன்னை நம்ம பிள்ளைக்கு பிள்ளையா நான் வச்சுக்கிடுவேன்டா. இந்த குதிரையை அடக்கித்தான் அவன் காலம் கழிக்கணும்னா வந்திருக்கு. அப்படியா? என் திறமையை காட்டணும் நீங்க முத்திரையை பார்த்து தான் வந்தேன். எப்பா என் வீட்டினுடைய அனும பிள்ளையே மூத்த புள்ள முத்துவீரன் அவனுடைய வாரிசாடா அப்படின்னு பையனை பிள்ளைக்கு பிள்ளையா அப்படி தலையில இருந்து முகமெல்லாம் உடலெல்லாம் தாத்தில்தார் தடவி கொடுத்து மடியிலே உட்கார வச்சாராம். அப்ப உட்கார சொல்லவன் சின்ன தம்பி பதத்து கால் பதறி கை பதறி நிக்கான். யாமன்னா நம்ம இது வரைக்கும் இந்த அரமனையை பார்த்ததில்ல. ஐயா யாரோ எவரோ இருந்தாலும் நம்மள பிள்ளைக்கு பிள்ளையா நம்ம அரவணைக்கார். அதனால் பெரியவருக்கு ஒரு மதிப்பு சிறியவருக்கு ஒரு மதிப்பு இல்லல்ல. ஆமா அது அந்த காலம். இப்ப இந்த காலம் எல்லாம் அதெல்லாம் வேண்டாம். கம்ப்யூட்டர் காலம் போய்கிட்டு இருக்கையில எப்ப பெரியாரு சரியாரு ஒண்ணும் பெரியாரு தான் சரியாரு சரியாரு தான் பெரியாரு. அதனால் தாத்தில்தார் மாணிக்கம் பிள்ளை பேராமத்தை கேட்டார். அதான் அந்த காலம் அதெல்லாம் அந்த காலம் இந்த காலம் எதையுமே சொல்லக்கூடாது. சொன்னோம்னா நமக்கு தான் கல்லேறி வரும். ஆமா கல்லேறி முதல் நமக்கு தான் வரும். அதனால எப்படி பேர்களை ராமத்தை சொன்னார். உடனே தாத்தில்தார் மாணிக்கம் பிள்ளை எப்பா நீ நம்ம வீட்டை விட்டு போவாதடா. என் வீட்டு பிள்ளைடா நீ வயத்துல பிறந்த பிள்ளடா. ஏ மகனே சின்ன தம்பி இனி என் வீட்டை விட்டு நீ போக வேண்டாண்டா. என் வீட்டுல நீ பிள்ளைக்கு பிள்ளையா வந்து இருந்துக்கோ இருப்பா அப்படின்னு தாத்தில்தார் சொல்லவா. உடனே சின்ன தம்பி சொன்னா என்னத்தே இருந்தாலும் தாய் தாப்பம் ஒரு பக்கம் இருக்கார்ல. தாயிடத்தை தான பிள்ளை நோக்கம். அதனால எங்க அப்பா அம்மாவை கூட்டிக்கிட்டு வாரம்னு சொன்னான். உடனே அப்பா நீ போயிட்டு வாடா உங்க அப்பாவையும் ஆத்தாளையும் கூட்டிக்கிட்டு வாடா என்று தாத்தில்தார் சொன்ன போது சின்ன தம்பி வேலையில் கொடி ஊரை விட்டு வீட்டை விட்டு தாத்தில்தார் வீட்டை விட்டு குளத்துக்கு தார் குளத்துக்கு தாயே போயிட்டு மகனுடைய ஆக்கத்தில ஏ ஐயனா ஏ அம்மா ஏ ஐயனா மகளே மகன் சின்ன தம்பி ஐயா எங்க எங்க அம்மா அப்படின்னு ஒரு வார்த்தை தான் கேட்டிருக்கார் போலுடையால் முத்துவீரன். கேட்டார்கள். மலக்குடியில இருந்து வீட்டுக்கு வாரவன் காலவழி ஓடியாந்து வாசல்ல நின்று அம்மா அப்பான்னா கூப்பிடுதான். உடனே ஏ மகனே சின்ன தம்பின்னு ஆதாரமா முத்துவீரனும் ஆமா போலுடையாலும் மகனை மடியிலே போட்டு தலைந்தான். ஆமையா எப்பா ஏப்பா அக்காட்ட சொல்லாம எங்கடா போனேன் எங்கப்பா போனேன் மூலாலும் முத்துவீரனும் கேட்ட போது அப்பதான் நடந்த உண்மையை சின்ன தம்பி சொல்லுதான் விவரத்தை. அப்பா அம்மா வியாபாரம் விற்கதை பார்க்கணும்னு சந்தைக்கு புறப்பட்டு போனேன் அம்மா. புறப்பட்ட ரோட்டையில ஒரு முத்திரை அழகான முத்திரையில எழுதியிருந்தது தாத்தில்தார் வாட்டகம் அடங்காத குதிரைய அடக்க வீரனுக்கு 1000 பொன் சம்பளம் 5000 வெகுமதி என்று முத்திரையை கண்டேன் அம்மா. தாயை மறந்தேன் தந்தையை மறந்து அந்த பனகுடி தாத்தில்தார் அரமனைக்கு போனேன் அம்மா. வளர்த்த குதிரையை அவித்து விட்டார் தாத்தில்தார். அவித்து விட்ட குதிரையை அடக்கின சின்ன தம்பி நான் தான். தாத்தில்தாரை கைய கட்டி வணங்கினார். முத்துவேலா போலுடைய மகனாக இருந்திருக்க எனக்கு தெரியாது.
இதுவரைக்கும் தெரியாதம்மா. அதனால் எனக்கு பிள்ளை இல்ல. ஆமா, கிடையாது கிடையாது. மகனை நான் பிள்ளையாக்க போறேன் அம்மா. முத்தவரங்கிட்டையும் போராட்டையும் பிள்ளையாக கேட்டார்கள். அப்ப போலால முத்தவரன் எனக்கும் பிள்ளை இல்லாம நான் தவம் இருந்து பெத்த மகன் ஜாத்தலார் மாணிக்கம் பிள்ளை பங்கபாதம் இல்லாம ஏ அப்பா ஏப்பா முத்தவரா ஏப்பா ராவு போறா மாணிக்கம் பிள்ளைக்கு பிள்ளை அப்பா பகல் காலம் போறா உனக்கு பிள்ளையாக இருக்க வேண்டும் என்று சொல்லவா ஆட்டமென முத்தவரன் போலாலாம் சம்மதித்தார்கள். ஆமா, ராவு அங்கேயும் பவல் இங்கேயுமாக ஆமா சின்ன தம்பியை பங்கு வைத்தார் வச்சுக்கிறார். ஆமா, ராவு அங்கும் பவல் இங்குமாக தாசில்தாரும் முத்துவீரனும் பங்கு வச்சார். இப்படி பிள்ளையை பங்கு வைத்தார். வீட்டுக்கு வந்தார். தன் மகனுக்கு வயது 21 ஆச்சு. மகனுக்கு பெண் பேசினார். அந்த பெண் பேசும் நாளு வைகாசி மாதம் வளர்பெற திங்கள் என்ற மகனுக்கு பெண்ணை பேசி முடித்து வைத்தார். கொற்றாங்குளம் இந்த ஆணழகனுக்கு ஆகாத நேர வயது 21 ஆச்சு. அந்த பணக்குடி ஊர்ல தாசில்தாருடைய மச்சினமார்கள் ஆண்டா பிள்ளை அழகு சோமலிங்க பிள்ளை மேல பாப்பா குடியிலே பிள்ளைமார் சமுதாயத்தில வாழ்ந்து வரும் ஆண்டா பிள்ளை அழகு சோமலிங்க பிள்ளைக்கு கண்ணடியாங்காவு காவை காட்டு மூல ஓட்ட மடப்பாதான 1000 விதப்பாட்ட ஆமா காக்கா குடும்பனும் ஜாமான் பறையானா ஆமா மாடன் ஜாமானும் காக்கா குடும்பனா அந்த ஆண்டா பிள்ளை வீட்டுக்கு பண்ண பார்த்தா ஆமா அந்த பண்ண பார்க்க ஆண்டா பிள்ளைக்கும் ஆமா காக்கா குடும்பனும் மாடன் ஜாமான் 7 மாடு பூட்டிய காவை காட்டு மலைக்கு பருவமழை பெஞ்சதுனால் உழவுக்கு போறாங்க. அப்ப மாடன் ஜாமான் காக்கா குடும்பனா அந்த ஓட்ட வேட பாதாளத்தில் ஈசான மூலையில பத்தி கொண்ட மாட்டை நோக்கால கட்டி கலப்பையை கட்டிய யாரு உழவாரா உழவார்களா அடிப்பாரா அடிப்பாரா அப்பன் கணபுரங்கள் இருந்தாலே மாடஞ்சாம்பா காக்கா குடும்பா கலப்ப கொள்ளவில்லை நினையாதங்கப்பா நினைக்காதங்க ஏழு கிடாரம் திரவியம் இருக்க ஆண்டா உள்ள அழகு சோமலிங்க பிள்ளைக்கு ஆமோ திரவியத்தை எடுக்கணுமானா ஆனால் எங்களுக்கு ரத்த பொலி கொடுக்க வேணும் ரத்த பொலியிலும் காவல் கிடையாதப்பா ரத்த பொலி ஆகாது இந்த 7 கிடாரம் திரவியத்துக்கு ரத்த பொலி யார் தெரியுமா யாரு வேணும் இதுக்கு ஒரு மகனோ உறக்கமா வளர்ந்திருப்பான் தாய்க்கு தலைமகனோ அருமையாக வளர்ந்திருப்பான் அருந்திரியார் குலமை என்று ஒரு மகனா இருக்கணுமே நாளை குறித்திருக்கோம் கல்யாண மாப்பிள்ளையா கிளபுதங்கள் இருந்து அந்த திரவியத்தில இருந்து இந்த திரவியத்தை எடுக்கணும்னா மனிதனை நரபலி தரணும்
நரபலி வேணும் நரபலி வேணும் ஆமா மனுஜன நரபலி வெட்டினா நரபலி கொடுத்தா யாருமே தம்பிங்க 7 கிடாரம் திரவியா ஆண்டா பிள்ளைக்கும் அழகு பிள்ளைக்கும் அளவு சோமலிங்க பிள்ளைக்கு இந்த கிடாரம் கிடைக்கும் என்ற ஆமா நரபலி என்றால் மனிதனே மனுஷன் மனுஷன் ஆமா ஒரு மகன் திருமகனா இருக்கணும் 4 இட்ட மாப்பிள்ளை கல்யாண மாப்பிள்ளையா இருக்கணும் அப்பேற்பட்ட ஜீவன நரபலி வெட்டினாத்தான் நரபலி வெட்டினாத்தான் இந்த 7 கிடாரம் தெரியும் ஆண்டா பிள்ளைக்கு கிடைக்கும் என்று அந்த கிடபுதங்கள் இருந்து சொன்ன போது இந்த செய்தி கேட்ட மாடஞ்சாமன் காக்கா குடும்பனா அடே மத்தியான நேரம் காட்டு நஞ்ச ஓட்டமாட பாசாலம் அல்லவா ஆமையோ கட்டி உழுது கொண்டு வரும்போது கலப்பக்கோளை ஒளிஞ்சு போச்சா ஐயா ஆமா ஐயா கலப்பக்கோளை வெட்டி எடுக்கணும்னு மம்பட்டியால போட்டு வெட்டி பார்த்தோம் ஐயா ஆனா மம்பட்டியால வெட்ட முடியாம தைப்பாய் போச்சு இருந்தோம் அங்க இருப்பதோ 7 கிடாரம் திரவியத்தை கிடபூதங்கள் காத்து கொண்டிருக்கு இருக்குது ஐயோ 7 கிடாரம் திரவியத்துக்கு ரத்த போலி நரபோலி கேட்கறது கேட்கக்கூடிய உயிர் மானிடன் வயத்திலே பிறந்தவனாக இருக்கணுமா அது ஒருதிக்கு ஒரு மகனாக இருக்கணும் உருக்கமாக வளர்ந்தவனாகவும் இருக்கணுமா தாயா தலைமகனாக இருக்கணுமா சக்கிலிய பிள்ளையாகவும் இருக்கணுமா ஐயா கல்யாண மாப்பிள்ளையாக இருக்கணும் 4 இட்ட மாப்பிள்ளை என்று அப்பேற்பட்டவரை நிறபொலி கொடுத்தால் 7 கிடாரம் திரவியம் கிடைக்கும் என்று காக்கா குடும்பம் மாடஞ்சாம்பான் சொன்ன போது தாத்தல்லார் மாணிக்கம் பிள்ளை நினைச்சு பார்த்தாரு அப்பேற்பட்ட ஒரு வீரன் தீரனானவன் பணக்குடி ஊரிலே மத்தினன் தாத்தல்லார் வீட்டில பிள்ளைக்கு பிள்ளையாக நிக்கான அப்பேற்பட்டவரை கொண்டு வந்து நிறபொலி வெட்ட வேணுமென்றோ அவனை எப்படி தூது சொல்லி வரவழைக்க வேணுமென்று ஆண்டா பிள்ளை அழகு சாமலிங்க பிள்ளைமார்களும் வேளா பாப்பா குடி ஊரிலே இருக்கும் பிள்ளைமார் சமுதாயங்கள் பச்சை பண ஓலையை எடுத்தார்கள் அதாவது உள்ளு ஓலையில அந்த தாசில்தாருக்கு கட்டியிருக்கிறது ஆண்டா உள்ள தங்கச்சி அல்லவா ஆமா உள்ளு ஓலையில எழுதியிருக்கிறது என்ன தங்கையே நாச்சியால் நம்ம காவக்காட்டு மூலையில கருத்தப்புளி நஞ்சையில நம்ம உழவு போனா உழவங்க போய் 7 கிடாரம் திரவியம் இருக்கு பூதங்கள் இருந்து காத்துக்கிட்டு இருக்காம் என்று அதனால் இப்ப ஏற்பட்ட கிடாரத்தை சரண் எடுக்கணும்னா ஆனால் ஒரு மகனா இருக்கணுமா வீட்டுலதான் வளர்ந்துகிட்டு இருக்கானா உங்க தாச்சல் உங்க வீட்டுக்காரருக்கு தெரியக்கூடாது என்று அவனை நீ எப்படியும் மேக்க அனுப்பிடு அனுப்பி வச்சிரு நீ எப்படி ரகசியம் பண்ணி அந்த மகனை அனுப்புதியோ அந்த வழி நீ மயக்கி அவனை அனுப்பி விட்டுட்டேன்னா நாங்க அவங்கள பாத்துக்கிட்டுதான் அப்படியே உள்ளு ஓலையில அந்த அழகுநாச்சி தங்கச்சிக்கு உள்ளு ஓலை அப்படியும் வெளி ஓலையில அந்த தாசில்தாருக்கு முதல் மின் உத்தரவு என்ன கொடுத்திருக்கிறான் மைத்துனா உங்க நம்ம மாமாவாகிய எங்க அப்பாவாகிய ஆட்டத்திரிக்கு நம்ம பனகுடி சந்தையில காய்கறிகள் ஆதாளங்கா தூதாளங்கா பீக்கங்கா படலங்கா நம்ம பாப்பாக்குடி நம்ம ஏரியாவில கிடைக்காது அதனால பனகுடி சந்தையில தான் நிறைய கிடைக்கும் அதனால் வருஜா வேட்டையா எங்க அப்பாவுக்கு ஆட்டத்திரி கொடுத்ததுக்கு உங்க பிள்ளையாகிய சின்ன தம்பிய வரையில காய்கறி வாங்கிட்டு ஜாமான்களை எல்லாம் வாங்கி கொடுத்து அந்த டயத்தோட நீங்க அனுப்பி வைங்க அப்படின்னு வெளி வாழையில அன்போடு உங்களை வணங்குகிறேன்
என்று முத்திரையை எழுதி அனுப்புகின்றார். அந்த பாபா குடி ஊரிலே இருந்து உள்ளுவால வரக்குடிக்கு வருகிறது. மாணிக்கம் பிள்ளை வாதக முத்திரையை விரித்து பார்த்தார். நம்ம மாமாவுக்கு ஆட்டத்திரி வந்தாச்சு. ஆட்டத்திரிக்கு ஜாமான்கள் வாங்கி மச்சனமாறு பாபா குடிக்கு கொண்டு வர சொல்லி இருக்கானு. அப்ப தன்னுடைய தங்கையினுடைய நிலைமைக்கு என் தங்கைக்கு ஒரு நிலைமை சொல்லுங்கள் என்ற அத படிச்சு பார்த்த வாழையே தங்கை மனைவிட்ட கொடுக்கார். மனைவியோ விரித்து பார்க்க அழகனாச்சு. இப்பேற்பட்ட தம்பிமார் அண்ணனுக்கும் காவை காட்டு மேலே கருத்த புளி நஞ்சில 7 கடாரம் திரவியம் இருக்குன்னா அவங்களுக்கு ஒரு பங்கு நமக்கு ஒரு பங்கு தானே. அப்பேற்பட்ட சின்ன தம்பிய நரபலிக்க அனுப்ப வேணும் என்ற அந்த மன்னனாகிய தாசில்தார் இடத்திலே ஐயா நைனாவ எங்க அப்பாவுக்கு ஆட்டத்திரி கொடுக்க போறாங்க எங்க அண்ணமாரு. அதனால் நம்ம வீட்டுல வளரக்கூடிய சின்ன தம்பிட்ட காய்கறி எல்லாம் வாங்கி கொடுத்து நம்ம வளர்க்கும் குதிரையிலே அனுப்பி விட வேண்டும் என்ற என் தாசில்தார் மனைவி சொல்லவும் மனைவி சொல்லை மனவாளம் கேட்டார். உடனே முத்தத்தில் நிற்கும் சின்ன தம்பியே மகனே எப்பா நீ பாப்பா கூடி ஊருக்கு போக வேண்டியது இருக்குடா. அதனால் எங்க மாமாவுக்கு ஆட்டத்திரி வச்சிருக்கேன் மச்சினமாரு. அதனால நீ கண்டிப்பா காய்கறிகளை வாங்கி மச்சினமார்கிட்ட கொடுத்துட்டு நீ உடனே பனகுடிக்கு உன் திருமுகத்தை காட்ட வாடா என்றார். உடனே சின்ன தம்பி செய்தியை கேட்டு வேப்பனாங்குளத்துக்கு போறான். அப்பா அம்மா இடத்திலே அப்பாவே அம்மாவே நான் பனகுடி ஊரிலே இருந்து வளர்ந்தேன். அந்த பனகுடி தாசில்தாருக்கு மச்சனமாறு பாபா குடியில இருக்காங்களாம். அவருடைய அப்பாவுக்கு ஆட்டத்திரி வச்சிருக்காங்களாம். அதனால் உன் மகனாகிய கைனால காய்கறிகள் எல்லாம் வாங்கிட்டு போச்சல்லி எங்க நைனா எனக்கு உத்தரவு கொடுத்திருக்கிறார் என்ற எங்க சின்ன தம்பி அம்மாட்டையும் அப்பாட்டையும் சொல்ல போது அப்பான் முத்தவீரன் போலாளு நினைச்சு பார்க்க நம்ம புள்ள கல்யாண நாடு. ஏ மகனே நீ வீட்டை விட்டு வெளியே போக கூடாதுடா அப்படின்னு மகன்கிட்ட ஆறுதல் தேறுதல் சொல்லவன். அப்பா நாள் குறிச்சானே எனக்கு தினம் பார்த்தா என்ன நான் ஐநா வீட்டு சொல்லத்தான் கேட்பேன். என் ஐநா என்ன பிள்ளைக்கு பிள்ளையா வச்சிருக்காரு. அதனால் நாள் குறிச்சாலும் கல்யாணம் வச்சாலும் நான் பாப்பா குடிக்கு போய் திரும்பி வாரேன் என்று அப்பா அம்மாடத்தில் சொல்லவா. அந்த முத்தவீரனும் போலால நம்ம புள்ள எட்டுன ஊரு போறான். உடனே நம்ம புள்ள பசி தாங்க மாட்டான் என்று மோர் ஊத்தி சோறு வாங்கி சாதம் பரட்டுதா. பாலிலே சாதம் பரட்டுனா தயிரிலே சாதம் பரட்டுனா நெய்யிலே சோறு உருட்டி அந்த மகனுக்கு 7 வித சோறு பட்டணம் கட்டி கல்யாண மாப்பிளைக்கு கொடுத்து அனுப்புனா. ஏ மகனே சின்ன தம்பி நீ பாப்பா குடிக்கு போவாதடா. அது பழி கொண்ட பாப்பா குடியடா. நீ பருவ மாப்பிள்ளன்னு அம்மாள அப்பாவின் சொல்லவா. அப்பா அக்காளனா ஐயனா ஏ தம்பியே நம்ம தாய் மாம மகளை உனக்கு பெண் பேச்சிருக்கடா. அந்த கொற்றாங்குளத்திலே இருக்கும் ஜோலாச்சி நீ போயிட்டு வர்றதுக்குள்ள ஒன்னு பெண்ணை அழைச்சி கொண்டாந்து வச்சிருப்பண்டா. நீ வந்த உடனே கல்யாணம் பந்தலுக்கு பணம் கொடுத்தாச்சு. தாலி செய்யும் தட்டாருக்கு சம்பளம் பண்ணியாச்சு. நீ போன சின்ன தம்பி போய் உட்கார்ந்துராதா. உடனே அப்பாவும் அம்மாவும் வழி அனுப்பி வைத்த போது என் கட்டழகன் சின்ன தம்பி கூட ஐயோ ஆச்சினாயும் பூச்சினாயும் கைப்படி தான் சின்ன நம்பி நம்பி குடிக்கு வாரான சின்ன தம்பி குடி சந்தையில காகரி வாங்குவானா
வந்தாளே ஆனழகன் சின்ன தம்பி அந்த கூனி ஊரு நகர விட்டு கட்டழகன் சின்ன தம்பி வீர நல்லூர் தான் கடந்த காரக்குறிச்சி வழியா கட்டழகன் சின்ன தம்பி முகமா மேல் உட்கார்ந்த நாயம் போயிட்டா வர குதையா திருப்பணம்பட ஊரே நல்லோருக்கு மேல் வாரா ஊரை விட்டு அத்தாள நல்லூர் ஆதிமலை பெருமாள் வாசலுக்கு முன்னால ஆறு ஓடுது 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 என்ன ஆறு தாமிரபரணி ஆறு ஆறு அந்த அத்தாள நல்லூர்ல கஜேந்திர பெருமாள் அப்படியா அப்பேற்பட்ட ஆத்து பக்கத்துல இறங்கவும் ஆமா என் கட்டழகன் சின்ன தம்பி அம்மா கொடுத்த ஜாதத்தை எல்லாம் தங்கர ஓரத்தில ஜாதத்தை இறக்குவான் கைகாலை சுத்தம் பண்ணி அழகன் கைகாலை சுத்தம் பண்ணி அம்மா கொடுத்த ஜாதங்களை விரித்து பார்த்தான் மோரி ஜாதத்தில மூட்டை செத்திருக்க கிடக்கு செத்து கிடக்கு பாலு ஜாதத்திலே பாச்சா செத்திருக்கு தயிர் ஊத்தி கொடுத்ததிலே பள்ளி செத்திருக்கு நெய் ஊத்தி கொடுத்த ஜாதம் எல்லாம் எறும்பு செத்து உருண்டு கிடக்கிறது ஏற்பட்ட தவணை எல்லாம் கண்ட சின்ன தம்பி அப்படியே காட்சி நாயும் பூச்சி நாய்க்கும் ஜாதத்தை தூக்கி வைக்கான் காட்சி நாயும் பூச்சி நாயும் மோகம் கொடுத்து பார்க்க மாட்டங்கு சின்ன தம்பி திருமணத்தை பார்த்து நாய் ரெண்டும் கண்ணீர் வடிக்கிறது குதிரைக்கு கொண்டு வச்சு பார்க்க எங்க சின்ன தம்பி ஐயோ குதிரை கண்ணில இருந்து கண்ணீர் தாரையா வடிக்கிறது உடனே சின்ன தம்பி முன்னால குதிரை தலை கவிழ்ந்து நிக்கிறது ஆவதென்ற ஆனழகன் சின்ன தம்பி ஐயோ குதிரையிலே உட்கார்ந்த அத்தாள நல்லூர் வாசலை கடந்தோ நம்பந்தட்ட வழியாக வருகின்றான் ஐயோ அப்படி நம்பந்தட்டை கடரும் போது காக்கா குடும்ப மாடன் ஜாம்பா பாபா குடி ஓட்ட பாலத்துக்கு கீழே கஞ்சா கஞ்சா மட்டும் இல்ல அவினில் அவியா வச்சிருக்கான் சாராயம் கல்லெல்லாம் வச்சிருக்கிறார்கள் இது பாதையை கொடுத்து தான் அவனை காவு காட்டு மூளைக்கு கொண்டு போகணும் என்று காக்கா குடும்ப மாடன் ஜாமான் ஓட்ட பாலத்துக்கு கீழே இருந்து சின்ன தம்பி எப்ப வருவான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கான் ஆமையா குதிரை மேலே வர சின்ன தம்பியை மறித்தாங்க ஆமையா காக்கா குடும்ப மாடன் ஜாமா மறித்தோ ஐயாவே சின்ன தம்பி குதிரை விட்டு இறங்கிடுங்கோ பாலத்துக்கு கீழே சின்ன தம்பி அழைத்தல்லவா கஞ்சாவும் கள்ளையும் சாராயத்தை கொடுப்பா கஞ்சா கல்லு குடித்த போதோ கண்ணெல்லாம் ஜவக்குதையா கண்ணு முளைப்பதுங்குதையா சாராய வெறியா சாராய வெறியால தமிழ் கிட்டு முழிக்கான அழகன் சின்ன தம்பி கூடுதையா பாதையில கூடுமா காக்கா குடும்பனுமா மாடன் ஜாம்பனுமா பாதையை யாத்தியெல்லாம் கையால புடிச்சுக்கிட்டு காட்டு மூளைக்கு தான் புளி நஞ்சக்கு தான் எங்க நம்பியா அழைத்து வாரோ கரையில வரபோதே கண்ணுமுக்கு தெரியாம போதையில வாரானே காக்கா குடும்பனுமா
ஜாம்பானும் கண்ணடி கலந்த புலி நஞ்சையில ஆமையோ வடையிலே ஒத்தவா இறக்குறான் அப்ப காக்கா குடும்பெரும் போதமயக்கத்திலே மாடன் ஜாம்பானும் ஆமையோ ஆலங்கம்பிலே 4 முளையை வெட்டுகின்றார் வெட்டுகிறான் ஐயா சின்ன தம்பி நம்ம நயினாவுடைய இடம் வயக்காடு அல்லவா அவர் கிணத்துக்கு மழை பிடிக்க சொல்லி 1 நாள் குறிக்க சொல்லியிருக்கார் அப்போ அதனால் 4 பக்கம் 4 முளை குச்சி அறைதான் அந்த வாய்க்கா ஓரத்தில ஈசான மூலையில ஆமையோ எங்க ஐயா சின்ன தம்பிய ஆமா அண்ணா பெரம்பு கூடைய குடைத்து கோடி மம்பட்டிய குடைத்து மண்ணை அள்ளி எண்ணு சொன்ன போது அந்த போத மயக்கன் தீராத சின்ன தம்பி ஆமையோ பெரம்பு கூடைய பூமியிலே கவித்தான் சின்ன தம்பி மம்பட்டிய குனிஞ்சு வெட்டும் போது ஏ சண்டாள மாடன் ஜாம்பம் கொலகார பெய ஐயா வாடி மம்பட்டிய எடுத்தானே மாடன் ஜாம்பம் சின்ன தம்பி பின்னால கழுத்தா வெட்டுதானா வெட்டும் போது அந்த தலை விழுந்துடுமா ஆச்சினாயும் பூச்சினாயோ ரத்தத்தில பிறண்டிடுமா காஜினாயும் பூச்சினாயும் ரத்தத்திலே பிறண்டு ஐயோ கருத்த புலி நஞ்சியை கடந்து காஜினாயும் பூச்சினாயும் வேப்பனாங்குளத்துக்கு இரத்த வெறியோட வருகிறது வந்த காட்சினாயும் பூச்சினாயும் கதவை தட்டி கொலவை போடுது ஐயோ கொலவை போட்ட காட்சினாயும் பூச்சினாயி சத்தத்தை கேட்டவள் முத்து வீரன் போலாள் ஐயனாலும் ஐயோ கதவை திறந்து பார்க்கால ஐயோ காட்சினாயும் பூச்சினாய் வாயு பூரா நெத்த வாழையாக இருக்க இந்தியத்தான் பிடித்த காட்சினாயும் பூச்சினாயோ ஓட்டிக்கிட்டு வருகுதையா முத்து வீரன் போலாள் ஐயனாலும் 2 வழி காட்டிக்கொண்டு தேவி வழியாக பாப்பா குடி ஊருக்கு வாரார்கள் காவி காட்டு மேலே கருத்த புலி நஞ்சைக்கு நாய் காட்டு அடையாளம் ஐயா இங்க வெட்டுகிருக்கும் படுகளத்தை பார்த்தார் அம்மா அப்பா ஐயனாலும் ஐயோ வெட்டுக்களத்தை பார்த்ததும் போலுடையா அந்த முத்து வீரன் ஐயனாவும் சேர்ந்திருந்தோ ஏ எம்மவரே சின்ன தம்பி வரமெனு சிந்தையில மகனே ஐயா சின்ன தம்பி மகனே வீரமுடி சாய்ந்ததென்ன நீயோ வாரமுடி சாய்ந்ததென்ன
ஆமையா மகனோடு உடங்கட்டை அறிய வேண்டும் என்று எண்டோ கட்டை அடக்கினார் கட்டை அடக்கினார் நடக்கினார்கள் அந்த மகனையோ கட்டணத்தில் பாடையில் தூக்கி வைத்தது போல ஆமையோ அந்த எருவு மேல் உட்கார்ந்தார்கள் ஆமையா அம்மாளா அக்கனாலும் உடங்கட்டை ஏறிக்கொண்டு உயிரிழந்த நேரத்தில் ஆண்டவனாகிய சிவபெருமான் பகவான் மோட்சம் கொடுக்க வேண்டும் என்ற எண்டோ ஐயனாரானவர் ஆமா பேரமங்க வண்டாராமா ஐயனார பொன்பெரும்பும் கையிலடைந்த கொண்டு தொழிப்பாரா கொண்டு தொழித்த போத சின்ன தம்பி விளையாட வரைஞ்சு கட்டிய கட்ட சுங்கல் வச்ச ஆனழகன் சின்ன தம்பி சுங்கலில அச்சரமா சுங்கலில தேவன் அச்சரமா ஆனழகன் சின்ன தம்பி சுங்கலில மகனையால் அச்சரமா ஐயாவான சின்ன தம்பி தளமும் கொல்லாவா ராமரக்க மணியழகம் மணி வல்லையம்மா ஒரு தல்லடமா யானழகன் சின்ன தம்பி மாடி மாத்துடுத்த நாட்டு காப்பணிந்த அழகம் பாரானே அத்தோடு இந்த சிறப்பான நேரத்தில் பாடும் பலமையை பரிசளித்த அன்புள்ள கரம் வீக்கப்பதிலே வாசகம் செய்யும் ஆத்தாங்கரை சுடலைவாடசாமி கோவில் தந்தனை தன்னை தானோ தன்னை தன்னம் தனனே தானோ ஜெய மங்களா மங்கள வாழியே வாழியவே பாடுவதற்கு சரஸ்வதிய நினைகாருள் போரேவா ஜெய மங்களா எந்த தலமதியிலே கொலவேறு அணக்கரை சாசாவா சிவனிணைந்த பெருமாளா தவஜி தம்பிரானா அம்மையான வேட்சியவா சிவனிணைந்த பெருமாளா மாயாண்டி சுடலையும்மா தற்கந்தளவாய் மாட ஒலி முத்து பலவேசம்மா பொண்ணு முத்து இருளப்பனா ஐயாவான சின்ன தம்பி 64 பந்திகளா 21 கொட்டரவா வாழ வேணும் 100 கோடிய 1 கோடிய மலைமுருகனுடைய அருளால ஜெய மங்களா கோயிலும் நன்றாக வாழ வேணும் கோமரங்கள் வாழ வேணும் கொடை கொடுக்கிற கோமரங்கள் கோடி காலம் வாழ வேணும் ஆடினவர்கள் வாழ வேணும் பாடினவர்கள் வாழ வேணும் எல்லோரும் வாழ வேணும் குலங்களுமே வாழ வேணும் பணம் கொடுத்த ஜெமான்கள் பவுசுடே வாழ வேணும்
பந்தக்காரர் பவுதுடனே வாழ வேணும் பந்தர் போட்ட பந்தக்காரர் பவுதுடனே வாழ வேண்டும் அந்த மைக்கு செட்டு அண்ணாவே மங்களமா வாழ வேணும் மைக்கு செட்டு அண்ணாவே மங்களமா வாழ வேணும் அலங்காரம் செய்தவர்கள் ஆனந்தமாக வாழ வேணும் அலங்காரம் செய்தவர்கள் ஆனந்தமாக வாழ வேணும் பொங்கலிட்ட மங்கையெல்லாம் புகழுடனே வாழ வேணும் பொங்கலிட்ட மங்கையெல்லாம் புகழுடனே வாழ வேண்டும் பலவை போட்ட மங்கையெல்லாம் கோடி கால வாழ வேணும் பலவை போட்ட மங்கையெல்லாம் கோடி கால வாழ வேணும் பரிசளித்த சிமான்கள் பவுசு பெற்று வாழ வேணும் பரிசளித்த சிமான்கள் பவுசுடனே வாழ வேணும் ஆதரித்த சிமான்கள் ஆனந்தமாக வாழ வேணும் ஆதரித்த சிமான்கள் ஆனந்தமாக வாழ வேணும் படிக்க வந்த பக்க போலவரும் பவுசுடனே வாழ வேணும் படிக்க வந்த பக்க போலவர் பவுசுடனே வாழ வேணும் ஐயா எல்லோரும் வாழ வேணும் எங்கூரு வாழ வேணும் எல்லோரும் வாழ வேணும் எங்கூரு வாழ வேணும் செய்தார் வினைகள் எல்லாம் செய்தவரோடு போக வேணும் செய்தார் வினைகள் எல்லாம் செய்தவரோடு போக வேணும் மூத்த வேலை அனுப்ப வேணும் அந்த ஸ்ரீதேவி அழைக்க வேணும் மூத்த வேலை அனுப்ப வேணும் ஸ்ரீதேவி அழைக்க வேணும் ஆலையை போல் தான் தழைத்து அருகு போல வேர்வோனே ஆலையை போல் தான் தழைத்து அருகு போல வேர்வோனே மூங்கல் போல அன்னை சொத்த முடியாம வாழ்க வாழ்க போல அன்னை சொத்த முடியாம வாழ்க வாழ்க யாரே மயில் யாரே விளையாடு மகவண்டு விளையாடு விளையாடு முகவண்டு தருணன் ஞானமொழி பேசு முகவண்டு ஞானமொழி பேசு முகவண்டு ஓரபடையார்கள் வினைதைத்த முகவண்டு ஒன்றுரிவி வேல் வாங்கி நின்ற முகவண்டு ஆறுபட சூரரை வதைத்த முகவண்டு பள்ளிய மனமுணர வந்த முகமாறு ஆறுமுகமான பொருள் அருள வேண்டும் ஆறுமுகமான பொருள் அருள வேண்டும் ஆதி அருணாச்சலத்தில் வந்த பெருமாளை காத்தருள்வார் பிரதிதான் அழகு என்று உள்ளத்தில் என்ன வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்மா ஈஸ்வரி அழகு என்று அம்மையோ உங்கள் இருதயத்தில் நினைக்க வேண்டாம் அம்மம்மோ நான் உங்க செய்தியால நாகலோகம் போய் வந்தேன் அம்மோ நாகலோகத்தில் நாகராஜ நாகவல்லிக்கு அம்மம்மோ நாக குஞ்சு பொரியா ரங்க அபிரந்திரு பார்வதிய மேல் நினைக்க வேண்டாம் அழகு என்று உள்ளத்தில என்ன வேண்டாம் அழகு என்று இருதயத்தில் என்ன வேண்டாம் நீங்க தான் அழகா இருக்கணும்னு பெருமை அடையாதங்க அடையக்கூடாதம்மா நாகலோகத்திலே நாகராஜனுக்கும் நாகவல்லிக்கும் 7 தெய்வக குழந்தைகள் சூரிய பிரகாசம் எந்த அழகிலே இருக்குமோ இருக்குமோ அதிலிருந்து 9 மடங்காக இருக்கார்கள் அப்பேற்பட்ட அழகை இப்ப சொன்னார் அப்படி அழகை சொல்லவா ஆதிபராசக்தி மன்னனுடைய மனதை நினைச்சு பார்த்தாள் பார்வதி ஆகா நம்ம பகவானோ நம்ம சிவனோ ஆமா பெண்ணாச பிடிச்சவர் பெண்ணாசை பிடிச்ச மனுஷன் பெண்ணழகை கண்டார்னா பெண்ணால தொயங்கட்டுவாரு தொயங்கட்டி போயிருவாரு அழகு பெண்ணை சொல்லிட்டானே இந்த நாரதன் சொல்லி விட்டார நம்மட்ட அடே நாரதா மகாமுனிவரே ஏப்பா நீ கண்ட பிள்ளை முதலைகளை அம்மோ நாரதர் எடுக்க வேணும் கைலைக்கு நீ கொண்டு வரும் இடங்காட்ட சங்கரியா
மகாமுனிவர் அம்மா ஏ பார்வதி இருக்க வேண்டிய இடத்திலே பிள்ளை இருந்தால் நாரதன் போவேன் காட்டுவேன் தூக்குவேன் நான் தூக்கி கொண்டாந்து காட்டுவேன் உன்னுடைய இடத்தில். ஆனா நாகமிடத்தில் இருக்கும் குழந்தைகளை நான் தூக்க முடியாதம்மா. அது ஒன்னாலையும் முடியாதம்மா என்னாலையும் முடியாதம்மோ படைத்தவரால் முடியாதம்மோ பிடித்த பிரமாணமோ எடுக்க அங்க முடியாதம்மோ நாகம் பெற்ற பிள்ளைகளை எடுப்பதற்கு பகவானோ பிரம்மாவோ இந்திரனோ போனாலும் எடுக்க முடியாது. அந்த குழந்தைகளை தூக்க முடியுமானால் அது உங்கள் அண்ணன் கோபாலே அலகடலில் அமர்ந்திருக்கோ அரிராமன் அழைத்திடணும் கடலில் ஜயனம் செய்யும் பச்சமல் அழைத்திடணும் ஒன்னவர் வந்தாரானா வந்தாரானா அந்த குழந்தைகளை கொண்டு வருவா கொண்டு வருவா சொல்லிடுங்கோ சொல்லிவிட்டு சொல்லிவிட்டு கைலைக்குள்ள வந்தார நாரதன் நற்செய்தி சொல்லிட்டு கைலைக்குள்ளே அமர்ந்து கொண்டார் இருக்கார். இந்த அழகு திரு குழந்தைகளை சொன்ன நாள் முதலா ஐயா என் அம்மை பராசக்தி ஆவல் கொண்டாள். தான் தான் அழகா இருக்கம்னு பெருமை அடைஞ்சமே இருந்தமே இப்ப நாமல் அழகு விட நாகலோகத்தில் நாகராஜனுக்கும் நாகவல்லிக்கும் வள்ளிக்கும் 7 தெய்வ குழந்தைகள் பிறந்திருக்காம அப்பேற்பட்ட பிள்ளைகளை நான் அறியணும் பார்க்க வேண்டும் என்று நாரதர் சொன்ன சூழ்ச்சியை நினைத்து பெருமாளாகிய தங்கையானவள் கையிலே இருந்து கொண்டோ அண்ணா கோபாலா கோபாலா பிறகலையோ உன்னலையோ பிறகலையோ தங்கையான் பார்வதியா ஒரு இலையில உன்னலையோ அண்ணாவனபாளா தங்கையின் தத்தங்கடு தாமதரமாய பாம்பு மேல் ஜயனம் செய்ய தங்காதல் காடு பச்சக்கால் கரடல் மேல கண்ணனுமே இருந்து கொண்டு கடலை தாண்டு வர பகவான் திரு கையில கீதா கரடல் மேல் வருவாரா கரடல் மேலே வருவாரா
பார்வதி அண்ணன் வரலன்னு மௌனத்துல இருக்கா. இருக்கா பார்வதி. இந்த மௌனத்தை கோபால கண்ண பெருமான் கண்டார். பெருமாள் கண்டார். ஏ தங்கை பராசக்தி, ஏ பார்வதி, ஏன் மௌனத்துல இருக்கிய? மௌனம் கொண்ட விவரம் என்ன? என்ன பார்வதி? ஆதி நாராயணமூர்த்தி கேட்ட போது, அண்ணா, ஏ அண்ணா, ஏ கோபால கண்ணா, ஓ கண்ணா, உன்னை அழைத்த காரணம் என்ன தெரியுமா? என்ன பார்வதி? ஓ பெரியவர, உங்களுக்கு துட்டு கிடையாது. ஆமா, என்னை அழைத்த காரணம் என்ன? என்ன சுவாமி? என்னை தங்கையான இடத்திலே கோபால கண்ணன் கேட்டபோது, அண்ணா, ஏ அண்ணா, பிறவியே என்னம்மா? மாயவா, என்னம்மா? கண்ணா, கவட நாடகா, என்ன அண்ணா? என்னை மாறி அழகு இந்த உலகத்துல ஆமா பாத்தியலா கண்டியலா? பாத்தியலா? என்ன மாதிரி அழகை கண்டியலா பாத்தீர்களா? எப்படி என்ற அண்ணா இடத்துல, ஆமா அண்ணா இடத்திலே தங்கையினுடைய அழக மாறிய அமிர்தத்தையும் உருவத்தையும் உடலையும் ஆமா திருமுகத்தையும் கண்டியலா பாத்தியலா என்ற அண்ணங்கிட்ட கேட்கவும், உடனே அச்சுதன் ரகுராமன் சொன்னார், இவனுடைய அமிர்தத்தை மாதிரி நான் இதுவரை இந்த அவனி உலகத்தில கண்டதில்லம்மா. ஈஸ்வரி அழக மாதிரி இந்த உலகத்திலே எந்தும் பெண்ணும் பிறக்கல, நான் பிறக்கவும் இல்லை, இனி வளர போறதும் இல்ல, அழக காங்க போறதும் என்று நாராயணன் அமனிதன் சொன்னார். அண்ணா, யார்கிட்டத்தான் கவட நாடகம் பண்ணணும்னு ஒரு இடம் இல்லையா? நீயோ நித்த நித்தம் பரிகாரம் செய்யும் திட்ட பொறுப்பிலே இருக்க, உமக்கு தெரியாத சூத்திரம் இந்த உலகத்திலே எதுவும் உண்டா? ஈரேழு உலகத்தை ஒரு அடியாக அளந்து கைக்குள்ள வச்சிருக்கிற, அதனால் உன் தங்கை அழக மாதிரி இந்த உலகத்தில இருக்காளாம, அந்த அழகுகளை நாம் பார்க்க வேண்டாமா? இந்த அண்ணனிடத்திலே தங்கையான பராசக்தி சொல்லவும், உன் அழகில இருக்கும் நிலைமையை சொன்னது யாரம்மா? அப்பந்தான் பராசக்தி, அண்ணா, பிரம்மாவுடைய மகன் நாரதரை நகர சோதனைக்கு அனுப்பினேன். ஆமா, கோல்மூட்டிய அந்த நாரதர் நகர சோதனைக்கு போன மனுஷன் நாகலோகத்திலே பாம்பு குஞ்சு பொரியாம 7 தெய்வ குழந்தையாக அவதாரம் பண்ணி நாகரெண்டு வளர்த்து கொண்டிருக்கான். அந்த அழகிலே இருக்கும் குழந்தைகளை உன் தங்கையான பார்வதி பார்க்க வேணும்னா, பேர்பட்ட பிள்ளைகள போயல்லவோ வர வேணும் சொன்னோதே ராமன் சொல்லுவாராம். ஆதிபராசக்தி பாம்பினுடைய பிள்ளையை போய் நான் எடுத்தனானால் பாம்பு பிள்ளையை எடுத்தால் பாம்பு படம் எடுத்து பச்சை மாலை விரட்டும் தீண்டிருமே. அண்ணா, அண்ணா, நீ இருப்பதோ நாகத்தில் இருக்கிய உன் நாகத்தில் இருந்தது என்ன பெரிய நாகம்மா? நாகமண்ணா. உன் சர்ப்பத்தில் இருந்து அது என்ன பெரிய சர்ப்பமா? சர்ப்பம்மா. அதனால் குழந்தைகளை கொண்டு வாங்கள் என்று பெரிய சொன்னவாரே பெருமான் சொல்லுவாராம். பார்வதியே குழந்தைகளை எடுக்க போறேன், ரெண்டும் சீரிடுமே பெண்ணாகம் படம் எடுத்தா உலகம் அழிந்திடுமே அப்பேற்பட்ட நாகம் குணவுடையதம்மா. அம்மம்மோ தான் குஞ்சியானாலும் அதுக்கு பொன் குஞ்சி அம்மா. அதனால் அவருடைய பிள்ளைகளை எடுக்க நாம் போனால் பிள்ளைகளை எடுக்க விடாதம்மா. அதனால் ஒரு விளக்க பொருத்தி தீபத்தை பார்த்தா திருவிளக்கு அழகா இருக்கும். அந்த திருவிளக்க போய் முத்தம் கொஞ்சினா திருவிளக்கு சும்மா விடுமா? சுற்றுமுல்லா திருவிளக்கு சுற்றும். ஆமா, ஒரு ஈன மாடா ஈன கண்ணுக்குட்டிய போய் தொட்டோம்னா ஆனால் அந்த பசு சும்மா விடுமா? கோதி வந்து கோதிரு ஒரே இருக்கா இருக்கிறோம்.
ஒரு அடையில குஞ்சு பொறிச்சிருக்கும். அந்த அடையை விட்டு குஞ்சியும் கோழியும் இறக்கி விட்டோம்னா ஆனால் கோழி குஞ்சு அழகா இருக்கும் பார்க்க. ஆமா தூக்கிறதுக்கு அந்த குஞ்சிய தூக்கிறதுக்கு ஆசையா இருக்கும். இருக்கும் இருக்கும். அந்த குஞ்சிய போய் நம்ம தூக்கணும்னா கோழி சும்மா விடுமா? பறந்து பறந்து கொத்தும். விளையாட்டு பருவத்துல மரத்துல போய் காக்கா கூட்டுல ஒரு முட்டையோ காக்கா குஞ்சியவோ போய் எடுத்தால் காக்கா சும்மா விடுமா? பறந்து பறந்து அடிக்கும். அதனால் தன் குஞ்சியானா அவர்களுக்கு பொன் குஞ்சி அம்மா. ஆமாம்போ. அப்பேற்பட்ட நாகத்தினுடைய குழந்தைகளை எடுப்பதற்கு ஆமா என்னால முடியாதம்மா முடியாதம்மோ. எம்பெருவன் சொன்ன போதே சொல்லவளம் பார்வதியா பார்வதியா அண்ணாவே ஹரிராமா ஹரிராமா தங்கையினுட அழகை மாறி மலைகள பாராம இருந்த மின்னா பாவதோதம் வந்து சேரும். கொண்டு வாருங்க, நான் கண்ணால பார்க்கணும் 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 அண்ணா. அந்த அழகிலே இருந்தாலானா அந்த பிள்ளைகளுக்கு ஒரு முத்தம் கொடுத்து என் மடியில போட்டு 7 தங்கைமாலா நான் நினைக்கணும். அவன் அழகு பார்க்கணும் இல்ல அண்ணா எந்த ஹரிராமனிடத்திலே சத்தியானவாள் பெரியமாக சொல்ல போது அப்பந்தான் அந்த குழந்தைகளை எடுக்க நிலைமைகளை சொன்னார். சொல்லுதார் என் பெருமாள். நான் போய் குழந்தைகளை எடுக்கணுமானால் ஆனால் உங்க ஆண்டவனாகிய பகவானுடைய 1008 சடாமடி பாரத்துக்குள்ள பாரத்துல 3 வரம் வைத்திருக்கிறார். என்ன வரம்னா 3 வரம்னா நாகம் படமடாமல் இருப்பதற்கு நாகதாளி பிரம்பு என்றும் குழந்தைகளை கொண்டு வருவதற்கு பிரம்பு பேள கூட ஒண்ணும் இருக்கிறது. சமுத்திரை கடலிலே போவதற்கு படகு வர ஒண்ணும் இருக்கு பகவானிடத்துல. இப்பேற்பட்ட 3 வரங்களும் சிவபெருமான் உச்சி சடையிலே வைத்திருக்கின்றார் பகவான். அப்பேற்பட்ட வரங்களை கொண்டு நீ வருவையானால் 7 திரு குழந்தைகளை பேளக்கூடையிலே வைத்துக் கொண்டு இடத்திலே கொண்டு வந்து காட்டுது நின்ற மாயவனார் சொன்ன போது மங்கையவாய் காப்பாளாம் அண்ணா கோபாலா சொல்லக்கூடிய வரங்கள் எனக்கு தெரியாமல் வச்சிருக்காரா அண்ணா. அப்பேற்பட்ட வரத்தை நீ எடுத்து வந்தா தான் 7 குழந்தைகளை தூக்கிட்டு வர முடியும். இந்த சிறப்பான நேரத்துல பாடும் பலமே ஆதரித்த அடகு வரமும் நீ கொண்டு வந்தால் அந்த தெய்வ திரு குழந்தைகளை ஒன்னம் போய் எடுத்து வாரேன் சொன்ன போது நீதன் தங்கையாவள் ஆண்டவன் படி இழந்து காத்து ஜலித்து கைலைக்கு வருகின்றார். ஆமையோ கைலைக்கு வந்து ஜிமானுக்கு ஆம ஓட்டை பலவை போட்டு பாதத்தை கழுகுவாளாம் பாதித்தல மலரெடுத்து பூஜை பண்ணுவாளாம் அள்ளி மலர் போட்டு ஆதி பூஜை முடித்த வரளி மலர் பருத்து பூஜை முடித்த ஆளை ஆண்டவன் கைப்பிடித்து ஆதரவாஜனுக்கு ஆதாரத்தில் அமரவாச்சி படியளந்த மன்னனுக்கு வாழ்வளங்கள் கொடுப்பாளாம் இழந்த சிவனாருக்கு
காரியத்தை முடிச்சு விட்டு போதி விளையாடுவாரா போதி மயக்கத்தால சிவனும் தூங்குவாரா தூங்குகிற வேளையில ஆதிராமன் தங்கையாவா தலைமாடு வரவாளா பகவான் சடைய வளப்பாளா விரித்து பார்த்தாள அண்ணா சொன்ன வரங்கள் எல்லாம் நில எடக்குளையும் ஒளித்திருக்கும் மாயங்க உமையவ கண்ட ஆண்டவன் உச்சி ஜடைக்குள்ள இருக்கும் நாகதாளிபுரம் நம்ம வேலை கூடையும் வடக்கு வரத்தையும் கண்ட பராசத்தியானவ ஆமையோ வலது கரத்தினால் 3 வரத்தை எடுத்தா பார்வதி அண்ணனிடம் கொண்டு வந்து வரங்களை கொடுப்பாளாம் வரங்களை வாங்கி கொண்டு எம்பெருமாள் மாயா படகு மேல் உட்கார்ந்து படகை வாட்டுவாரா 7 கடல் தாண்டி பளிங்கும் வரகு ஆதி பச்சமால் வாரா புத்து நாகராஜ நாகவல்லி 7 நல்ல மக்களையும் வளர்த்திருக்க கண்டாரே